ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு நம்ம தி பாக்ஸர் மன்வாவோட 17த் அண்ட் 18த் எபிசோடு தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலைன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் செக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் 17 உடைய ஸ்டார்ட்டிங்ல ஒரு வாய்ஸ் கேட்குது. இங்க யாருமே வெளிச்சத்துலேருந்து வர்றதில்ல. இந்த சைடு அப்படியே பார்த்தா, ரூக்கி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சொல்றாங்க, என்ன ஒரு ரிமார்க்கபுளான பெர்ஃபார்மன்ஸ். பெர்சனலா எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸுமே இல்ல. ஒன்லி 4 வின் தான் வச்சிருக்கான். 7 லாஸ் வச்சிருக்கான். இதனால அவனோட பாக்ஸ் ஆஃபீஸே ரொம்ப டவுன்ல போகுது. அப்படி இருக்கும்போது கூட அவன்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹூக் பஞ்ச் மட்டும்தான். இத வச்சு எப்படி பெல்ட் வின் பண்ணுவான்? இப்படிப்பட்ட பாக்ஸர் தான் ஜான் டேக்கர். அப்படியே அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க கோச் வர்றாரு. வந்து, "என்னப்பா இன்னைக்கு ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்றியே, என்னாச்சுன்னு?" கேட்குறாரு. அவன் பார்த்து, "ஹே கோச்." அதுக்கு அவர் சொல்றாரு, "உன்னோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஹூக் முன்ன விட கொஞ்சம் பரவால்ல." அவன் சொல்றான், "நான் நல்லா பண்ணேன்னா, நீ எனக்கு முதல்ல நல்லா சொல்லிக் குடுத்துருக்கல்லையான்னு" சொல்லி சிரிக்கிறான் அவர பார்த்து. அதுக்கு அவர் சொல்றாரு, "நீ இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது பாக்ஸிங் அல்ல. முதல்ல பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறத கத்துக்கடான்னு" சொல்றாரு. சொல்லிட்டு அவன பார்க்குறாரு. அவனும் பார்க்குறான். "டேய் கெழவா! இத சொல்றதுக்காடா இங்க வந்த? வந்த விஷயத்த சொல்றா முதல்லன்னு" கத்துறான் அவன பார்த்து. அதுக்கு அவர் சொல்றாரு, "உன்னோட நெக்ஸ்ட் மேட்ச் ஆப்போனன்ட் அரேஞ்ச் ஆயிருச்சு." "ஓ! குட் நியூஸ்ப்பா. இத மொதல்ல சொல்ல வேண்டியதானே." ஆனா, அது ஐசக் ட்ரெஸ்னர்ன்னு அவங்க கோச் சொல்றாரு. அப்படியே அவன் பார்க்குறான். ஐசக் ட்ரெஸ்னர்னா யாருன்னு இப்ப தான் சொல்றாங்க. அவன் தான் சூப்பர் லைட் அத்லெட்ல யூத் ஸ்டேஜ்லயே டாமினேட் பண்ண ஆளு. அதுவும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா ஒலிம்பிக் கோல்டு மெடல் வேற வின் பண்ணியிருக்கான். அவன் சிரிச்சுக்கிட்டே, "எனக்கு தெரியும்பா. அவன் அப்படி இருந்து இப்ப ப்ரோ பாக்ஸர் ஆயிட்டான்னு." என்னோட வெயிட் கிளாஸ் மேட்ச்ல அப்போனன்ட்டா. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்த்துருக்கவன் சொல்றான், "கம் ஆன் ஓல்ட் மேன். ஏன் அப்படி ஃபேஸ வச்சுக்கிறீங்க? எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நான் அதுக்காகத்தான் அவன சாக்ரிஃபைஸ் பண்ணி, நான் ப்ரோ பாக்ஸரா டெபியூட் ஆகப் போறேன். ஃபைனலா இந்த பெல்ட்டையும் வாங்கப் போறேன்னு" சிரிக்கிறான் ஒரு மாரி. அவர் திங்க் பண்ணிக்கிருக்காரு. "சாரி ஜான். நான் உனக்கு இன்னொரு ஆஃபர் வச்சிருக்கேன்." அவன் அத சொல்ல விடாம, "என்ன சொல்றீங்க ஓல்ட் மேன்? பாக்ஸிங் தான் என்னோட லைஃபு. நான் அதுல அந்த வேர்ல்ட்லயே டாப்ல போகணும். அதுக்காக அந்த அடுத்த மேட்ச நான் கலந்துக்கிட்டே ஆகணும்னு." அவன் சிரிச்சு சொல்றான். அவன் சொல்றான். அவர் பார்க்குறாரு அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, "என்னானாலும் சரி, நாளைக்கு நான் மேட்ச்ல கலந்துக்கிட்டு நான் யாருன்னு காட்டியே ஆகணும்னு" மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்படி பண்ணும்போதே அவன் இன்னொன்னு என்ன சொல்றான்னா, "சாரி ஓல்ட் மேன். ஆனா எனக்கு அது நாளைக்கு முக்கியமான மேட்ச்சு." அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு குத்து குத்துறான் பாருங்க. அந்த பஞ்சிங் பேக்கே நசுங்குற அளவுக்கு அடிக்கிறான். அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டம் குடுத்துருச்சு. இது ஓவராலா நாளைக்கு அந்த மேட்ச என் வசம் கொண்டு வருவேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதுக்கு அவரும் சொல்றாரு, "ஓகே. நாளைக்கு மேட்ச்ல பார்க்கலாம். ஆனா நான் மேட்ச்ல பார்க்கறது ஜான பார்க்க போறேனா, இல்ல ரூக்கிய பார்க்க போறானான்னு நாளைக்கு பார்ப்போம்னு" அவர் சொல்றாரு. அதுக்கு மறுபடியும் வந்து கத்துறான், "நீ ஒழுங்கா சொல்லிக் குடுத்திருந்தா நான் ஏன்டா அப்படி மாறப் போறேன்? ரூக்கியா? ஜானா? போடா அங்கிட்டுன்னு" சொல்லி விட்டான். அவரு பிரெடிக்ட் பண்ண மாரியே அடுத்து நடந்த மேட்ச்சு ரொம்ப மோசமா தான் அமைஞ்சுச்சு அவங்களுக்கு. "டேய் ஜான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு" அவரு கத்திட்டே கெடக்காரு. அப்ப அவரு என்ன திங்க் பண்றாருன்னா, "நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்லேருந்து எதிர்பார்த்தது தான். ஜான் எப்பயுமே அவனுக்கு ஒரு மேட்ச்சே கிடையாது. நான் ஜான்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்க சொன்னேன். ஆனா அதுவும் அவனுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியலையேன்னு" அவர் கவலைப்படுறாரு. அப்புறம் நேத்து ஜிம்ல அவரு அவன்கிட்ட பேசின பத்தி தான் திங்க் பண்ணிக்கிருக்காரு. அப்ப அவன் ஏதாவது பண்ணுவான்னு. ஜானையே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜான் அடி வாங்கும்போது, இந்த காய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு திங்க் பண்ணியிருக்கான். இங்கிட்டு இந்த ஐசாக் ட்ரெஸ்னர் என்ன பண்றான்னா, நம்ம ரூக்கியோட கண்ண பார்த்துட்டு, இவன் என்னைய பத்தி எதுவும் திட்டல. அவன் ஃபைட்ட தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவனையே பார்த்துக்கிருக்காரு. அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. தாறுமாறா அவனுக்கு. விழும்போது ரூக்கி மறுபடியும் ஒரு எலைட் அத்லட்ட நான் எதிர்பார்த்தது தான். ஆனா, நான் இங்க பெல்ட்ட வாங்கியே ஆகணும் சொல்லிட்டு,
அடிக்க போறான் அவர. அப்படி அடிக்க வரப்ப, அவரு கீழ விலகி தப்பிச்சுட்டாரு. தப்பிச்சது இல்லாம இந்த சைடு ஒரு குத்து. இந்த சைடு வந்து இந்த சைடு ஒரு குத்து. மாத்தி மாத்தி விழுந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் ரூக்கி, நான் இன்னைக்கு வின் பண்ணியே ஆகணும். இது என்னோட ஃபைட்ரான்னு சொல்லி மறுபடியும் குத்த போறான். போனா, அவர் ஒரே குத்து ஃபேஸ்ல. சரியான அடி. அப்படி அவரு அடிக்கும்போது, ஐசக் ஃபேஸ பார்த்தோன்னே, அவன் சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. மறுபடியும் இன்னொரு நாள், நான் இந்த ஃபீல உணர்றேன். பார்த்தா, இப்பதான் அவனோட பேக் ஸ்டோரிய காட்டுறாங்க. ரூக்கி ஒரு ஆளோட பேக்க தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப சொல்றான், நான் யார்ட்டயாருந்து திருடுவேன். இல்ல, என்ட்ட இருந்து யாராவது திருடுவாங்க. அந்த பேக்க கொண்டு போய் இன்னொருத்தன் குடுக்கும்போது சொல்றாங்க, நான் யாரையாவது பிட்ரை பண்ணுவேன். இல்ல, என்ன யாராவது பிட்ரை பண்ணுவாங்க. அவன் மறைச்சு வச்சிருந்த கத்திய வச்சு நம்ம ரூக்கிய அட்டாக் பண்ண வரான். அப்ப அவன் சொல்றான், ஒண்ணு நான் அட்டாக் பண்ணுவேன். இல்ல, என்ன யாராவது அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி அவன் ஃபேஸ்ல போட்ட கோடு தான் இன்னும் இருக்கு. அப்படி அடிக்க வந்தவன அடி வெளுத்து வாங்கிட்டான். நம்ம ரூக்கி சின்ன வயசுலயே. இந்த தப்பான உலகத்துல ஒரு டாக் இன்னொரு டாக்க சாப்பிட்டு வளர்ந்தா தான் இந்த உலகத்துல சர்வை ஆக முடியும்ங்க. அவன அடி அடின்னு போட்டு அடி நகட்டி எடுத்துட்டான். நெக்ஸ்ட் அப்படியே அடுத்து ஜிம்ம காட்டுறாங்க. உங்க கையெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணணும்னு ரூக்கிக்கு யாரோ சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த ஷாட் இப்படி வைக்கணும். இத இப்படி குயிக்கா அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது இல்லாம தலையில தலைய குடுத்து, "நீ தப்பான ஆள் இல்லடா குழந்தைன்னு" சொல்றாரு. யாருன்னு பார்த்தா, இப்ப ரூக்கியோட கோச்சா இருக்கவர் தான். அப்ப அவன அப்படிப்பட்ட இதுலருந்து காப்பாத்திருக்காரு போல. அப்படி இருந்து வளர வர, "நீ இந்த பஞ்சிங் பேக்ல பண்ணதுனா போதும்பா. இந்த சாண்ட் பேக்ல பண்ணு." "டேய் ஓல்ட் மேன், எனக்கு கொஞ்சமாவது பிரேக் குட்றான்னு" அப்பயும் கத்திட்டே தான் கடந்திருக்கான் போல. அப்படி சொன்னா கூட அவன் பிராக்டிஸ் பண்றத விடவே இல்ல. அப்ப ரூக்கி திங்க் பண்றான், என்னோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா நான் வெளிச்சத்தோட பாதையில போற மாரி எனக்கு தோணுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே இப்ப ரூக்கிக்கும் ஐசக்கும் நடக்கிற மேட்ச்சுக்கு வராங்க. இப்போ அவன் சொல்றான், "நான் இந்த இடத்துக்கு வந்தது என்னோட அதிர்ஷ்டமோ, துரதிர்ஷ்டமோ கிடையாது. ஆனா இந்த மேட்ச்ச நான் விட்டா அது துரதிர்ஷ்டம் தான்." சொல்லிட்டு ரூக்கியோட கழுத்துல கைய வைக்கிறான். வச்சது இல்லாம அவன் ஹேண்ட் லாக் ஹூக்க போட தயாராயிட்டான். அவன் பார்க்குறான் அவன் என்னடா பண்றான்னு. பார்த்தா சைடுல ஒரே ஒரு அடி முடிஞ்சுச்சு ஐசக்கு. கோச்சுக்கு ஷாக்கு, கமெண்டேட்டருக்கு ஷாக்கு, ஏன் நம்ம ரூக்கி கூட ஷாக்கு. என்னடா ஆச்சுன்னு. பார்த்தா அடி வாங்குனதுல ஐசக் ட்ரெஸ்னர் நாக் அவுட்டே ஆயிட்டான். ஆனா இத ஒரு பெர்சன் கூட எதிர்பார்க்கல. ஏன் அவர் கோச்சு கூட எதிர்பார்க்கல. அவன் திங்க் பண்றான், நான் ஜெயிச்சிட்டனா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ட்ரெஸ்னர் எந்திரிச்சு அவனும் திங்க் பண்ணி பார்க்குறான். இந்த மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சுச்சு. நான் இவன ரொம்ப எனக்கு கீழ இருக்கான்னு திங்க் பண்ணனால தான் இவ்வளோ அசால்ட்டா இருந்துட்டேன் போல. இவன் ஃபவுல் ப்ளே பண்ணிட்டான். ஆனா நம்ம ரூக்கி விட்ட பஞ்ச்சு பவரா இருந்துச்சு. அத பத்தி அவன் திங்க் பண்ணல. அவனோட தோல்விய அவனால ஏத்துக்கவே முடியல. ரெஃப்ரி அவனோட கைய தூக்கிட்டு, வின் பண்ணது நம்ம ரூக்கி தான்னு அறிவிச்சிட்டாரு. அவனையும் திங்க் பண்ணி பார்க்குறான். என்ன ஒரு மிராக்கிளஸான வின். நம்ம தான் ஜெயிச்சோமான்னு அவனுக்கு ஒரே ஷாக்கு. அசோசியேஷன் எல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் நம்ம ரூக்கி மேல கண்ணே வைக்க ஆரம்பிச்சாங்க. இவன இப்படியே ஃபைட் பண்ண விட்டா, நம்ம சம்பாரிக்கலாம் ஆடியன்ஸ வர வச்சுன்னு. அப்படியே நெக்ஸ்ட் சீன் அந்த இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ல பார்த்த அதே பில்டிங்க தான் காட்டுறாங்க. கோச்சுக்கிட்ட நம்ம ரூக்கி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப கோச் வராரு. அசோசியேஷன் என்ன சொன்னாங்க? அதுக்கு அவன் திங்க் பண்ணிட்டே சொல்றான். இது மாரி வரக்கூடிய எல்லா மேட்ச்லயும் நீ ஃபவுல் ப்ளே பண்ணணும். அப்பதான் உனக்கு நெக்ஸ்ட் ஆப்போனன்ட்டா குடுப்போம்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் கேட்குறாரு, என்ன சொல்ற? இது மாரி கேரக்டர வச்சு வின் பண்ண சொல்றாங்களா உன்னைய? அப்படி சொன்னா தான் உனக்கு நெக்ஸ்ட் மேட்ச் அரேஞ்ச் பண்ணும் வேற சொன்னாங்களா? சரி விடு. உனக்கு எனக்கு உன் லைஃப் தான் முக்கியம். ஃபைட் பண்ணு. மணி கூட நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நீ என்ன ஆன்ஸர் சொன்னேன்னு அவர் கேட்குறாரு. திங்க் பண்ணிக்கிட்டே சொல்றான். இந்த உலகத்துக்கு நல்லவன் தேவையில்ல. கெட்டவன் தான் தேவை போலன்னு சொல்லி, நான் எதுவும் திங்க் பண்ணல. யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன்னு சொல்ட்டான். அப்படியே இப்ப நடக்கிற மேட்ச்சுக்கு வராங்க. நம்ம ஹீரோக்கும், ரூக்கிக்கும். இங்க ஆடியன்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு கிடக்காங்க.
"ஏய் உண்ம செவிக்கும். அங்க பாருங்க, அவன் சாவ போறான்டான்னு" கத்திக்கிட்டே இருக்காங்க. "டேய் ரூக்கி கில்லர், இன்னைக்கு என்னடா ஆச்சு உன் ஃபவுல் பிளே மேட்ச் எல்லாம்?" ஆஹான்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்டு அவங்க கோச் அந்த ரிங்ல தட்டிக்கிட்டு, "என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அவன் அப்படியே காடு புடிச்சபடியே நிக்கிறான். அவரு, "ஜான் என்ன பண்ற?" அப்படியே திங்க் பண்றதோட இந்த எபிசோட் முடியுது. 18த் எபிசோடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போன எபிசோடில் எல்லாரும் ரூக்கியை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாம் கத்தியிருப்பாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க சொல்கிறாங்க, "ஏய் இங்கே பாருங்கடா அவனை, அவெல்லாம் குப்படா, அவனை சாகடி சாகடின்னு வேற கத்துறாங்க." இந்த சைடு பார்த்தா, "ரூக்கி கில்லர், உன்னோட ஃபவுல் மேட்ச்லாம் என்னப்பா ஆச்சு?" ம், சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கோச் அப்படியே கையை முறுக்கிக்கிட்டு அப்படியே ஜானை பார்க்குறாரு. அவன் அப்படியே காடு பிடிச்சபடியே நிற்கிறான். இங்கிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது, "அங்கே பாருங்க, பயங்கரமான காட்சி. அது உண்மையாவே நடக்கிறதான். இங்க பாருங்க, ரிங்கே ஒரு ரத்தத்தால கடல் மாதிரி தெரியுது." அப்படின்னு கமெண்டேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தா மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, "அவனை முடிச்சு விடுங்க, அவனை கொல்லுங்கன்னு." "டேய் டேக்கர், இன்னைக்கு என்ன பண்ணலாம்டா இருக்க?" ஆடியன்ஸ் கண்டினியூஸாக கத்திக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்டர்வியூவில் அன்னைக்கு என்னடா சொன்ன, ஃபேப்ரிஸோ மாதிரி வேற வரேன்னு சொன்னியா, அது உனக்கு அசிங்கமா இல்லையான்னு வேற கேட்குறாங்க. அப்போ அவங்க கோச் நினைக்கிறாரு, "எனக்கு தெரியும், நீ ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சோடனே எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதனால எவ்வளோ சஃபர் ஆவேன்னு தெரியும். இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கத்தான் வேணும். ஃபவுல் எப்பவுமே ஃபவுல் தான். நீ என்னதான் உன்னை பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உண்மையை எப்பவுமே நீ மூடி மறைக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க சூஸ் பண்ணுற பாத்தில் தான் அவங்களோட பேரே இருக்கும்." அப்படின்னு அவங்க கோச் திங்க் பண்ணுறாரு ரூக்கியை பார்த்து. "நீ இப்போயும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னு சொன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா." அப்படி அவங்க கோச் சொல்கிறாரு. பார்த்தா ஹீரோ வளைச்சு வளைச்சு அடி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவங்க கோச் பார்த்துட்டே இருக்காரு. நீ எந்த வழியில் போனாலும் சரி, உனக்கு நான் சேர்ஸ் பண்ணுவேன்னு அவன் அடி வாங்குறத பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா ரத்தம், அவன் காலுக்கிட்ட ஃபுல்லாக ரத்தம், எல்லா சைடும் தெறிக்குது. ஹீரோ அப்படின்னு கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் எனக்கு தெரியும் உன் டேலண்ட் என்னன்னு அவன் கோச் சொல்கிறாரு. கையை முறுக்கிக்கிட்டு, "டேய் ஜான், உன்னால் என்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து ஸ்டாண்டில் நில்றா. ஏன்னா நான் ஓ சைடு நிற்கிறேன்டான்னு" கத்தி சொல்கிறாரு அவங்க கோச். அதை கேட்டதுமே ரூக்கிக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஹீரோவை அவ்வளோ கோவமாக பல்ல கடிச்சிட்டு அடிக்க போகிறான். போனால் என்ன நடக்கும்? ஹீரோ ஒரு எஸ்கேப்பு, மறுபடியும் ஒரு குத்து. அப்படி குத்திக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோவோட தலையை பிடிச்சிட்டான் அவன். பிடிச்சி அவனை ஹேண்ட்லாக் கூக்கு போட ரெடி ஆகிட்டான். அப்போ கே பார்க்குறாரு. "ஓ, ஹூக்கு போட போறியாப்பா? ஹூக்குக்கு யார் ஹூக் போடுறான்னு பார்ப்போம்ப்பான்னு." அப்போ தான் காமிக்கிறாங்க ஹீரோவை. என்னதான் நீ ஹூக் போட்டாலும் சரி, அது செகண்ட் ரேட் தான். இங்கே எல்லாரும் என்ன ஆகும்னு சொல்லி இந்த பிளாக் ஹேரன் பீட்டரு, அப்புறம் அவங்க கோச் எல்லாருமே பார்க்குறாங்க. இங்கிட்டு பல்ல கடிச்சிட்டு ரூக்கி ஹீரோவை பஞ்ச் பண்ண வரான் அவனோட ஃபவுல் ஷாட் அடிக்கிறக்காக. இன்னைக்கு நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன்டா. அவன் சின்ன வயசியாகும், அன்னைக்கு கோச்சிட்டு பேசினாகும் எல்லாம் வருது. ஓங்கி சரியான பஞ்சு ஹீரோ கிட்ட. அப்படியே லைட்ஸு எல்லாத்தையும் காட்டுறாங்க. கோச்சுக்கு ஷாக்கு, பீட்டருக்கு ஷாக்கு, அந்த பிளாக் ஹேரனுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. அடித்தவன் பல்ல கடிச்சிக்கிட்டு நிற்கிறான். என்னடா அது? அடுத்து பார்த்தா கேக்கி பல்லு விட்டா வெளியே வந்து விழுந்துரும் போல அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா பஞ்ச் பண்ண வந்த ரூக்கியோட விரல் எலும்பை ஃபுல்லாக உடச்சிட்டான் ஹீரோ. இங்கே பாருங்க காய்ஸ், எப்படி உடச்சிருக்கானு. அதான் ஹூக்கு போட வந்தா உங்களுக்கே ஹூக் அடிச்சு விட்டானுங்க. பாவம் வழியில் கதறான். அப்படியே ஹீரோ பார்க்குறான், இதுக்கு மேலே விட்டா விலைக்காதுன்னு. கொடுத்தான் பாருங்க ஒரு பஞ்சு. எப்பா, அவன் ஃபேஸில் பாதியை காணாம், அந்த அளவுக்கு இறங்கியிருக்கு குத்து. அவன் அம்புட்டு அடி வாங்கி அப்படியே விழுக போகிற ஸ்டேஜில் நிற்கிறான். அவங்க கோச் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கிட்டு யார் டெவில்னே தெரியல, ஹீரோ டெவிலா இல்லை இவரான்னு என்ன மாதிரி சிரிக்கிறாரு. அவன் அப்படியே முட்டி போட்டு தரையில் விழுந்துட்டான். நாட்டவனே ஆயிட்டான் கோச். இங்கே ஆடியன்ஸ் எல்லாம் சீட்டை விட்டு எந்திரிச்சு
ஃபைனலா டேக்கர் செத்துட்டான்டா. நரகத்த இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாய்ங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா அப்படியே டேக்கர் கொலாப்ஸ் ஆகி மேட்ல கிடக்குறான். இங்கிட்டு அவங்க கோச் கத்திட்டே இருக்காரு, ஜான் டேய் எந்திர்றான்னு. அவர் அப்பதான் திங்க் பண்ணி பார்க்குறாரு, நான் உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு அவனை நான் நிப்பாட்டியிருக்கணும். எல்லாம் என்னோட தப்பு தான். அவனை நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வச்சு பார்க்கணும்னு நினச்சது தப்பு. அவன் மேட்ச் ஆட விட்டுருக்கணும். அவனை சொல்லி திருத்தாது என்னோட தப்பு தான். இந்த வார்த்தையை நான் ஒரு நாள் சொன்னதே இல்லை. காரணம் என்னோட முடியாதனதால தான். ஏன்னா உன்னை ஸ்ட்ராங்காக ஆக்குற அளவுக்கு நான் ஸ்ட்ராங் இல்லைடா. அதான் நான் இது வரைக்கும் நான் உன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லைன்னு கீழே கிடக்கிற ரூக்கியை பார்த்து அவங்க கோச் யோசிச்சு இருக்காரு. திங்க் பண்ணிட்டு எல்லாம் நம்மளால தானே அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஸ்டார்டிங்கில் காமிச்சா அதே எல்லோ ஹேர்காரனை காட்டுறாங்க. அவர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐ எம் சாரி, ஐ எம் ஸோ சாரிடா. அதை பார்த்ததுமே ரூக்கி அவரை பார்த்து, என்ன பண்ணுற ஓல்ட் மேன், ஏன் இப்படி ஃபேஸை வச்சுருக்கேன்னு அவன் கண்ணை முடிச்சுட்டு சொல்கிறான். நான் சொல்கிறேன். இங்கிட்ட ரெஃப்ரி 6 7 எண்ணிக்கிட்டு இருக்காரு. 6 அப்படியே லைட்டாக இருந்திக்கிறான். இப்போ என்கிட்ட இருக்க எல்லாமே நீங்கள் கொடுத்ததான் பார்க்குறாரு. அவன் லைட்டாக எந்திரிக்கிறான். நான் உன்கிட்ட இருந்தேன் நிறைய கற்றுக்கிட்டேன். அவங்க கோச் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ முடியாமல் இருக்கப்பையும் எனக்காக இவ்வளோ ட்ரை பண்ணுறானேன்னு. பீட்டருக்கு ஷாக்கு. அவன் அப்படி ஏந்திரிச்சு பையவே நிற்கிறான். இங்கிட்ட ரெஃப்ரி எண்ணிக்கிட்டே இருக்காரு. 7 பார்த்தா ஹீரோ டெரராக நிற்கிறான். எந்திரிச்சியா தம்பி வான்னு. இங்கிட்ட ரெஃப்ரி 8 அப்படியே லைட்டாக எந்திரிக்கிறான். இங்கே கோச்சுக்கு கண்ணீரே வந்துருச்சு. உன்னோட சாரின்னா தேவையில்லை கிளவா. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா காரணமே நீந்தாயா அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா கத்தியில் இந்த முகத்தில் கிழிச்சவனை அடித்த அப்புறம் இவங்கிட்ட தான் ராபரி பண்ண போயிருக்கான். பார்த்தா நம்ம கோச் தான் உள்ளே கூட்டி வந்து அவனை ட்ரெயின் பண்ணி இவ்வளோ இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. முட்டாள் நீ இல்லையா, நான் தான் தப்பான வழியை சூஸ் பண்ணிட்டேன்னு பேசிக்கிட்டே கோச்சை பார்க்குறான். கோச்சுக்கு கண்ணீர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாவம். சரி, அப்போ நம்ம மேலே தப்பு இல்லையா? இவன் என்ன தான் சொன்னாலும் நம்மளை தப்பு சொல்லாமல் அவனே குறை சொல்லிக்கிறானேன்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ தான் அந்த எல்லாம் தெரியுது. அப்போ சொல்கிறாங்க, ஒரு பாக்ஸருக்கு இந்த இதுதான் வேணும். தப்பு நம்ம மேலே இருக்குன்னு ஒத்துக்க தெரியணும். தப்பான வழியை சூஸ் பண்ணால் அதையும் மாற்ற ட்ரை பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அவன் அப்படியே லைட்டாக அப்படி கீழே விழுகிற மாதிரி இருக்கான். பார்த்தா ரெஃப்ரி 10 சொல்கிறாரு. இவன் முட்டி போட்டு திரும்ப எந்திரிக்க முடியாமல் கீழே விழுந்துட்டான். விழுந்த இல்லாமல் எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், ஐ எம் ஸோ சாரி. ஆடியன்ஸ் எல்லாம் இங்கே ஒரே கத்து. ஸ்டேடியமே அலறுது சும்மா. ஒரு வழியாக அந்த மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறதோட இந்த 18th எபிசோட் முடியுது.